ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. மதுரையை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாளை அவரது பேரனாகிய விஜய ரகுநாதன் நாயக்கர் கைது செய்து சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்து கொன்று பிறகு ஆட்சி கட்டிலுக்கு வருகின்றார். அவரது ஆட்சி காலத்திலே திருச்சி மாநகரமும் அவரது ஆட்சியின் கீழ் இருந்தது. அந்த காலத்திலே திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற வேதாரண்யத்திலே சைவ வேளாளர் குலத்திலே பிறந்த சிவ தொண்டராகிய திருத்தொண்டராகிய கேடிலியப்ப பிள்ளைக்கு 2 ஆண் மகவுகள். அந்த கேடிலியப்ப பிள்ளை சிவன் ஆலயத்தை திறம்பட நிர்வாகம் செய்து வருகின்றார். அங்கே வருகை புரிந்த மதுரையை ஆட்சி செய்த விஜய ரகுநாதர் நாயக்கர் கேடிலியப்ப பிள்ளையின் நிர்வாகத் திறனை கண்டு வியந்து திருச்சி மாநகரின் தலைமை கணக்கராக அவரை நியமனம் செய்கின்றார். அவரது மறைவிற்கு பிறகு அவரது 2வது ஆண் குழந்தையாகிய தாயுமானவர் திருச்சி மாநகரின் தலைமை கணக்கராக மன்னரால் நியமனம் செய்யப்படுகின்றார். சிறு வயதிலேயே இறைவன் மீது பல பாடல்களை புனைகின்ற தாயுமான சாமிகளின் ஆற்றலை கண்டு வியந்து அச்சமும் மரியாதையும் கொடுக்கின்றார் மன்னர் விஜய ரகுநாதர் நாயக்கர். அவரது மறைவிற்கு பிறகு அவரது மனைவியாகிய மீனாட்சி மதுரையிலே ஆட்சிக்கு வருகின்றார். அவள் மதுரை மாநகரின் தலைமை கணக்கராக சிறிது காலம் தங்கி இங்கே கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வேண்டும் என்று நமது தாயுமான சாமிகளை அழைக்கின்றாள். அவளது அழைப்பை ஏற்று தாயுமான சாமிகள் தனது சிற்று அன்னையின் மகனாகிய அருளையரையும் அழைத்து கொண்டு மதுரை மாநகருக்கு விஜயம் செய்கின்றார். அவரது தேஜஸை கண்டு அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே தவறான பாதைக்கு அழைக்கின்றாள் அரசியாகிய மீனாட்சி. அவளது தவறான எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட நமது தாயுமான சாமிகள் மதுரையை விட்டு விலகி சித்தர்கள் வாசம் செய்கின்ற விராலிமலைக்கு வந்து சில காலம் தங்கி அங்கே சித்தர்களுடன் பழகி சாகா கலை என்னும் ஞான வரத்தை பெற்றுக்கொண்டு அங்கே தங்கியிருந்த காலத்திலே அவர் விராலிமலையிலே இருக்கின்றார் என்பதை அறிந்த அரசியாகிய ராணி மீனாட்சி நமது தாய்மான சாமிகளை சந்திக்க அங்கே வரும்போது மலையாள மந்திரவாதிகள் கொடுத்த வசிய மையை தாய்மான சாமிகள் மீது எரிகின்றார். அங்கே தவத்திலே ஆழ்ந்து நிஷ்டையிலே இருந்த தாய்மான சாமிகள் கண் விழித்து பார்த்ததை அவரது பார்வையிலே தெரிந்த உக்கரத்தை கண்டு பயந்து போன ராணி மீனாட்சி இனிமேல் தங்களது வழியிலே நான் குறுக்கிட மாட்டேன் என்று கூறிவிட்டு ஊருக்கு திரும்புகின்றாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு தாயுமான சாமிகள் சில காலம் புதுக்கோட்டைக்கு சென்று தங்கி அங்கிருந்து திருத்தல யாத்திரையாக ராமேஸ்வரத்திற்கு செல்கின்றார். அங்கே மழை இல்லாது மக்கள் துன்பப்படுவதைக் கண்டு ராமநாத சாமி ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அம்மன் மீது பாடல்களை பாட மழை வெள்ளமென பொழிகின்றது. பிறகு அங்கிருந்து ராமநாதபுரத்திற்கு வந்து சேர்ந்து காட்டூர்ணி என்ற இடத்திலே தங்கி யோக நிஷ்டையிலே ஆழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்த அவரது பெண் பக்தையாகிய லட்சுமி அம்மாள் என்ற மாது துஷ்ட விலங்குகளும் விஷ சந்துக்களும் உலாவி இருக்கின்ற இந்த இடத்திலே சாமிகள் நிஷ்டையில் இருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்து அருகிலே குளம் ஒன்றை வெட்டி பசுஞ்சோலையை உருவாக்கி அங்கே வந்து நீங்கள் தங்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட
பெண் பக்தையின் அன்பு கட்டளைக்கு இணங்கி நமது சாமிகள் அங்கே புளிய மரத்தின் அடியிலே யோக நிஷ்டையிலே மாதக்கணக்கிலே ஆழ்ந்த மோனத்திலே தியானத்திலே இருக்கின்றார். ஊனின்றி உறக்கமின்றி எலும்புக்கூடாக அவர் காட்சி அளித்து உள்ளத்திலே உரைகின்ற சிவனுடன் சிவத்தை கண்டு சிவத்தை உண்டு சிவனுடன் மகிழ்ந்து நிஷ்டையிலே இருக்கின்ற போது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னராகிய கிழவன் சேதுபதியின் காவலாளிகள் அந்த பக்கமாக வந்தவர்கள் யாரோ ஒருவர் இறந்து இருக்கின்றார் என்பதை தவறாக புரிந்து கொண்டு இலைகளையும் சருகுகளையும் யோக நிஷ்டையிலே இருக்கின்ற தாய்மான சாமிகள் மீது பரப்பி தீயை வைக்கின்றார்கள். உள்ளத்திலே சிவனை கண்டு சிவத்தை உண்டு சிவனுடன் அலாவி மகிழ்ந்து கொண்டிருந்த யோகத்திலே நிஷ்டையிலே ஆழ்ந்திருந்த தாய்மான சாமிகளை செந்நிறத்தி நாக்குகள் தாக்குகின்றன. அமர்ந்த நிலையிலே கண்விழித்து பார்க்கின்றார் தாய்மான சாமிகள். உள்ளத்திலே உரைகின்ற இறைவனாகிய சிவன் எரிகின்ற ஜோதியிலே தெரிகின்றார். அந்த ஜோதியிலே நமது தாய்மான சாமிகளும் அமர்ந்த நிலையிலே எரிகின்ற ஜோதியிலே சிவத்தை கண்டு சிவனோடு சிவமாக ஐக்கியமாகிவிட்டார் தாய்மான சாமிகள். எனது கடன் பணி செய்து கிடப்பதுவே, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று இறைவனை கண்டு உள்ளம் உருக நெக்குருக பாடுகின்றார் தாயுமான சாமிகள். ஓம் நமச்சிவாய்.